ஹாய் டவனீஸ், நான் குக்கி. ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு டே ஓகே ஃபஸ்ட்டா நீங்கள் பாருங்கள். எல்லாமே ஒன்று தான். ஸோ எல்லாருமே நமக்கு பிடிச்ச பயாசஸ் தான், நமக்கு பிடிச்ச கப்புள்ஸ் தான். ஸோ பிடிச்சா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? எடுத்தோடனே காமிச்சா ஓய் ஹோய் என்னடா மாமா, என்னடா மாமா, என்ன மாமா, ஏய் என்ன சும்மா மாமா மாமான்ட்டு. அக்கா எப்போ வருவா? உங்கள் அக்காவா? யாருக்கு தெரியும், போயிருக்கால, வருவா அப்படின்னு சொல்ல. ஸோ அப்போது ஒரு பொண்ணு வரா. அப்போது அந்த பொண்ணு சங்குக். என்ன லூனா? ஸோ எஸ், அது நம்ம ஜங்குடா. ஸோ ஜங்குக்கும் லூனாக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ லூனாவோட தம்பி தான் நம்ம டயாங். ஜங்குக், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கள் மேடம். என்ன? ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது நமக்கு செட் ஆகாது ஜங்குக். 6 months ஆகிடுச்சு. லீகலாக பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், என்னாடி என்ன அந்த மார்க் கூட தானே ஓடி போகிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரிச்சவங்க தேவையில்லாமல் பேசாத, போ போ கிளம்பு, டிவோர்ஸ் தானே தேடி வரும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போக, என் தம்பி இங்கே பார், உனக்கு அப்பா அம்மா இல்லை. ஸோ நான் உன்னை லவ் பண்ணதுக்கு காரணம் அதுதான். ஸோ உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சானா நீ ஒருத்தவங்க கூட போவான்ல, எதிர்பார்க்கல. ஓகே ஃபைன், போயிட்ட. ஸோ உன் தம்பி எனக்கு தம்பி மாதிரி, ஓகேவா? அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ முட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல. இல்லை, அவனை இங்கேயே வச்சுக்கோன்னு சொல்லலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏய் எனக்கு தெரியும், முட்டு பொடியாச்சா அப்படின்னு சொல்லவும். ஸோ அவனுக்கு போயிடுறான். இப்படி என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 years பாஸ் ஆகுது. ஸோ 2 yearsக்கு அப்புறம் நம்ம டயாங், ஏன்னா டயாங் அப்போ வந்து டயாங்க்கு ஒரு 16 இருக்கும். ஸோ இப்போது 18+. அவன் அப்படி ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு பர்சன் காரில் வந்து அப்படி மறைச்சிட்டு, காரில் ஏறு. ஹயாங், நான்லாம் காரில் ஏறணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, எங்கே பாரு டயாங், காரில் ஏறு அப்படின்னு. சங்குக்கா காரில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, காரில் ஏறுன்னு. ஏறிட்டேன் அப்படின்ட்டு இப்படி ஏறி உட்காந்துக்க. ஸோ அப்படியே அந்த கார் டேரெக்டாக ஜியான் மேன்ஷனுக்கு தான் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த மேன்ஷனில் ஜங்குக்கும் டயாங்கும் மட்டும்தான்டா. ஸோ இவங்க 2 பேர் தவிர வேறு யாரும் கிடையாது. ஸோ அந்த மேன்ஷனே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். டயாங் இருந்தால் மட்டும் தான் கலகலன்ட்டு இருக்கும், டயாங்கில் நான் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். நம்ம ஜங்குக்கு அப்படியே காரை அப்படியே வீட்டுக்குள்ளே விட்ட, நம்ம டயாங் இறங்கி அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ அப்போ கரெக்டாக டயாங்க்கு ஒரு கால். ஸோ அதை பார்த்தாக்கா அதில் வந்து மை பேபி அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஹலோ, சொல்லுடி, நேற்று தான் மாமாக்கிட்ட பேசணும்னு தோணுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லவும், டயாங் வெளியே போகலாம் வா, சும்மா அதையே சொல்லிகிட்ருக்காத, ஏதோ 2 நாள் பண்ணல அவ்வளோதான், ஓகேவா? அம்மா ஒரே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்கடா, நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சதுலேருந்து. மாஃபியா வீட்டில் பையனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லவும். ஸோ எஸ், நம்ம ஜங்குக்கு ஒரு மாஃபியா லீடரா. ஸோ அதனால் வந்து டயாங் வந்து மாஃபியா ஒரு இதில் தான் வளர்ந்துருப்பான். ஸோ அதனாலே வந்து அதிகமாக யாரும் டயாங்கிட்டலாம் வந்து எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்தே டயாங் வந்து ஒரு மாதிரி கிங் மாதிரி தான் இருந்திருப்பான் அந்த ஸ்கூலில். பிகாஸ் அவனோட அங்கிள், அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து ஸோ கிங் ஆஃப் மாஃபியா. ஸோ அதனால் அவங்க கூட இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி அந்த ராயலிட்டியோடு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவனும் அவனோட யூஸ் பண்ணுற திங்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் அந்த திங்ஸ் யூஸ் பண்ண மாட்டான். அவ்வளோ ராயலாக இருப்பான் நம்ம டயாங்கு. ஸோ ஜங்குக்கு எப்போவுமே டயாங்க்கு என்ன பிடிக்குதோ அது ரொம்ப குவாலிட்டியாகவும், அது வந்து அதோட காப்பி ப்ரைஸாக இல்லாமல் ஒரிஜினல் மாடலாக தான் இருக்கணும்னு நினைப்பான். பிகாஸ் டயாங்கை வந்து நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எப்பவுமே மாமா 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 மாமான்ட்டு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஹயாங்ட்டு சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு எப்போயாவது சண்டை போட்டானாக்கா அப்போ தான் வந்து ஜங்குக் அப்படின்ற வார்த்தையே வரும். அதை தாண்டி அவன் ஹயாங்னு தான் சுற்றிட்டு இருப்பான். ஸோ நம்ம டயாங்க்கு அவ்வளோ பிடிக்கும் நம்ம ஜங்குக்கும் அப்படி தான் அவ்வளோ பிடிக்கும் நம்ம டயாங்கை. ஸோ
ஆனால் நம்ம ஜங்குக்கு தெரியாது டயாங்க்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், வேணாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டான் நம்ம டயாங். ஸோ அதனால தான் வந்து எப்போ உங்கள் அண்ணாட்ட சொல்ல போகிறேன்ற மாதிரி தான் அவள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாள். ஆனால் அதனால் நம்ம டயாங்க்கு செம்மையாக காண்டாகும். டயாங் அந்த டாபிக் எடுக்காத அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ அதனாலவே அவள் அதை பேசலாம் தான் இப்போ கால் பண்ணியிருப்பாள். ஆனால் அவன் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து டென்ஷன் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கறதுனால ஸோ அவள் அதை அப்படியே மாற்றி என்ன அப்படின்ற மாதிரி இது பண்ணதுனால அதை அப்படியே மாற்றி பேசியிருப்பா. ஸோ நம்ம டயாங்கும் எப்போ முடியாதுடி, நான் ஹயாங் கூட இருக்கேன். ஸோ டயாங் ஹயாங் கூட தானே இருக்க, ப்ளீஸ் சொல்ல ஹயாங் கிட்ட நம்ம லவ் மேட்டரை. என்ன டயாங், இங்கே பாரு லட்டு, சொல்லலாம் முடியாது. ஒரு நிமிஷம் ஹயாங் வராரு. சொல்லுங்க ஹயாங், யார்கிட்ட பேசிகிட்ருக்க? அது 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 என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்போ சொல்ல, அப்போது டயாங் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. அப்போது எல்லா புள்ள நீ ஃப்ரெண்டுன்ற அவங்க கத்துற சவுண்ட் இவ்வளோ தூரத்து கேட்குது, என்ன ஃப்ரெண்டுன்றன்ட்டு. அது அது ஹயாங், அது ஒன்றும் இல்லை ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்க. இங்கே பாரு டயாங், உனக்கு என்ன வேணுமோ நீ வாயை வந்து கேட்டால் தான் கிடைக்கும், புரியுதா? உனக்கு என்ன வேணும், யார் அது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க. அது அது ஹயாங், சரி ஓகே ஹயாங், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் ஹயாங். லவ் புள்ள என்னது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ல ஹயாங். அது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவளை. ஆனால் நான் ஒரு மாஃபியா குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுனால அவங்க வீட்டில் மறுக்கிறாங்க ஹயாங் என் லவ்வை. லவ் பண்ணுறியா? சரி அப்படின்ட்டு அமைதியாக போயிடுறான் எதுவும் பேசாமல். அப்போது சொல்லிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற கேட்க. லட்டு சொல்லிட்டேன், ஆனால் அவர் எதுவும் பேசலை லட்டு, நீ கட் பண்ண, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் சொல்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல. சரி டயாங் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற ஃபோன் வச்சிடுறா. ஸோ எங்கால காமிச்சாக்கா நம்ம டயாங் தான் அப்படியே நேராக ஜங்கு கூட ரூம் ஆண்ட வந்து, ஹயாங் சொல்ல டயாங் என்ன? இல்லை ஹயாங், நான் வேணா உங்களுக்கு போய் குக் பண்ணிட்டா? ஒன்றும் தேவையில்ல, நீ போய் பாரு, ரெஸ்ட் எடு, டயர்டாக இருப்ப, போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். ஸோ அவனும் வந்து சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறதும் பேச வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே என்னன்னு தெரில, ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு போனாக்கா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டென்ஷன் தாங்க முடியல. அவன் டென்ஷனில் என்ன பண்ணுறான், ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி குடி போதில்லை டேரெக்டாக டயாங் ரூமுக்கு தான் வரான். டயாங் நல்லா படுத்துட்ருக்கான். அப்படியே வந்தவன் டயாங்கை பார்க்குறான். பார்த்து ஏன்டா என்ன பிடிக்கலையாடா டயாங் உனக்கு? அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட போகிற? டயாங் என்னை பாரு டயாங் மிஸ் யூ டயாங், நீ ஏன்டா எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ ஏன்டா அங்கே போகிற? அவ யாரா அவ என் டயாங்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்கான். டயாங்க்கு யாரோ கூப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் புரண்டு படுக்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு டயாங் மேலே பொத்துன்னு விழுந்துடுறான். ஸோ அப்போ தான் டயாங் அடிச்சு பிடிச்சி எழுந்து உட்காந்தாக்கா அப்படியே எழுந்துக்கும் போதே பொத்துன்னு விழுந்துடுறான் கீழே. நம்ம ஜங்குக்கு வந்து டயாங் மேலே தானே விழுந்திருப்பான். ஸோ அவன் டக்குன்னு எந்திரிக்கவும் போதேன்னு அந்த பக்கம் விழுந்துடுறான். ஸோ அப்போ தான் பார்த்தாக்கா நல்லா ஜங்கு குடிச்சிருக்கான். ஸோ டயாங்கும் வந்து ஸோ கடவுளே இவர் என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுறான். ஸோ போட்டு விட்டு இவனும் வந்து படுத்துக்கிறான். ஒரு மிட் நைட் டைமில் நம்ம ஜங்கோட தூக்கம் கழியுது. ஸோ அவனோட போது தெளியுது. அப்படியே பார்க்குறான். தெளிஞ்சு பார்த்தாக்கா நம்ம டயாங் ஜங்குக்கு ஹக் பண்ணி அவன் செஸ்ட்டோடு அவன் தலையை அணைச்சி படுத்திருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து தன்னையே மறந்து அப்படியே நம்ம டயாங்கை பார்த்து, ஹாய் டயாங், உனக்கு ஏன்டா என் லவ் புரியல? எனக்கு உன்னை மட்டும்தான்டா பிடிக்கும். அதெல்லாம் நான் உங்கள் அக்கா கூட உன்னை அனுப்பக்கூட இல்லை. நீ என்ன மாமான்னு சுற்றும் போது அந்த ஃபீல் இருக்கே டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது.
மார்னிங் பார்த்தாக்கா நம்ம டயாங் காலையிலே எழுந்து ரெடி ஆகிட்டு ஸோ அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கும் அதே ஒர்க் அவுட் இதில் தான் இருக்கான். ஸோ அவனும் ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவங்க வீட்டுக்கு மேலேயே வந்து ஜிம் இருக்குது. ஸோ அதில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்குன்னு தனியான ஒரு ஜிம். ஸோ அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது மெய்ட் ஆண்டி வந்து நம்ம டயாங்க்கு ஸ்ட்ராபெரி மில்க்கும் நம்ம ஜங்குக்கு பனானா மில்க் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு போயிட்டாங்க. இவன் உட்காந்து பனானா மில்க் குடிச்சிட்டு ஸோ அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக போகுது. ஸோ நம்ம டயாங் ஜங்குக்கிட்ட அதிகமாக பேச மாட்டேங்கிறான். அவன் எதுவும் பெருசாக பேச மாட்டேங்கிறான். நம்ம ஜங்குக்கு ஏதாவது பேசினான்னு போனால் கூட அவன் பேச மாட்டேங்கிறான். ஏய் டயாங், இன்றைக்கி ஏதாவது ஷாப்பிங் போகலாமா, வரியா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை ஹயாங் தேவையில்ல, எனக்கு கொஞ்சம் வெளியே என் ஆள் கூட போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆள் கூட போகணுமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அமைதியாக அவன் திரும்பிடுறான். எதுவும் பேசிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஜங்குக்கு மாதிரி காண்டாக இருக்குது. ஸோ அந்த காண்டை சமாளிக்க முடியல, கடுப்பாக இருக்குது, ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அவன் ஆள் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த கடுப்புலேயே வந்து அப்படியே சூத்தில் பிஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு அவன் ஒர்க்கு போயிடுறான். ஸோ இங்கால டயாங்க்கு அவன் அவங்க ஆள் கூட உட்காந்துட்டு ஒரு மாதிரி இதையோ திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே தான் இன்றைக்கி ஃபுல்லாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஜங்குக்கு டோட்டலாக நம்ம டயாங்கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணுறான். நம்ம டயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறான், மெய்ட்டை வச்சு மெய்ட் ஆண்டி சொல்லுங்கள் ஜங்குக், இங்கே பாருங்கள், அவனுக்கு போயிட்டு இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏதாவது வேணும்னாக்கா உங்ககிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லுங்கள், ஓகேவா? நானும் எதுவும் ஸ்ட்ரைட்டாக கேட்குறதா இல்லை இதுக்கப்புறம். ஸோ தலைவர் பெரிய மனுஷன் ஆகிட்டான்ல, லவ்லாம் பண்ணுறாரு. ஸோ ஓகேவா, நான் சொன்னேன்ட்டு இப்படி சொல்லாதீங்க. நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் போய் சொல்லுங்கள். இனிமேல் அவரை பார்த்துக்க சொல்லுங்கள். அப்படி ஏதாவது வேணும்னாக்கா உங்கள் மூலியமாக வந்து கேட்கட்டும், ஓகேவா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டுக்கு போயிட. ஸோ நம்ம டயாங்கு அப்படியே கீழே ரெடி ஆகிட்டு வரான். அவன் இன்றைக்கி அவங்க ஆள் கூட வெளியே போகலான்னு சொல்லிட்டு சரி ஒரு 2000 வந்து ஹயாங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வந்திருப்பான். வந்து பார்த்தாக்கா ஜங்குக்கு காணும். ஸோ அவன் அப்போவே ஒர்க் போயிட்டான். இங்கால நம்ம டயாங் என்ன பண்ணுறான், ஆண்டி ஜங்க் ஹயாங் இல்லையா, அவர் போயிட்டாரா வீட்டுக்கு, சாரி ஒர்க்கு போயிட்டாரு. ஒர்க்கு போயிட்டாரா, எனக்கு ஒரு 2000 வேணும். ஆனால் 2000 வேணுமா, சரி இந்தா. இல்லை வேணாம் பரவாயில்ல. இல்லைடா, அவர் தான் வந்து இனிமேல் ஏதாவதுனாலும் என்கிட்டேருந்து வாங்கிக்க சொன்னார். ஸோ அவர்கிட்ட இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இந்த 2000 நீ உனக்கு எப்போ அமௌண்ட் வேணுமோ என்கிட்ட கேளு, உனக்கு என்னென்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் ஆண்டி, ஸோ அவங்க கொஞ்சம் வயசான ஆண்டி தான், அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ எங்கால டயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி புதுசாக பார்த்துட்ருக்கான், என்ன அது புதுசாக இருக்கே பழக்கம் அப்படின்ற மாதிரி. ஸோ இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் வாங்கிக்கிட்டு போயிடுறான். ஒரு ஒர்க்கில் இருப்பாங்க, ஒரு பிஸியாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே தான் போகுது, ஒரு 2 or 3 days போகுது. நம்ம ஜங்குக்கு நம்ம டயாங் பார்க்கவே மாட்டேங்கிறான். நம்ம டயாங்கு ஜங்குக்கு பார்க்கறதே கிடையாது. பிகாஸ் நம்ம டயாங்கு பார்க்கலாம் பேசலான்ட்டு இறங்கி வந்தாக்கா ஆள் அதுக்குள்ளே கிளம்பிடுறாரு. இல்லைனா ஆள் உள்ளே வந்துட்டு பிஸியான ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஜங்குக்கு பார்க்க முடியறதே இல்லை. நம்ம டயாங்கு ஒரு நாள் செம்மையாக குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு என்ன பண்ணுறான், குடிச்சிருக்கான், பட் இருந்தாலும் அவன் ஒரு தெளிவில் தான் இருக்கான். என்ன பண்ணுறான், டைரெக்டாக வந்து ஜங்குக்கு ரொம்ப தட்டுறான். ஒரு நைட் டைம் தான் அது, தட்டுறான் டபான்ட்டு. நம்ம ஜங்குக்கும் யாரா அது இந்த நேரத்தில் கதை தட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு திறந்தா நம்ம டயாங் தான் அப்படி நின்றுட்டுருக்கான். இல்லை புள்ள, என்ன டயாங் உனக்கு எதுக்கு நேரத்துக்கு கதவு தண்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு முடிகிறதுக்குள்ளே அப்படின்ட்டு ஸ்லீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்கான் டயாங். அப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு கடத்தில் போய் தள்ளி விட்டு, டயாங் என்ன பண்ணுற, இதை தேவையில்லாமல் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, ஏன் ஹயாங் என்னை பிடிக்கலையா உங்களுக்கு, சொல்லுங்கள் ஹயாங் என்னை பிடிக்கலையா,
ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? வேணாமா? சொல்லுடா, நான் வேணாமா உனக்கு? சொல்லுடா பொறுக்கி, வேணாமா? வேணாமா? எவ்வளோ தைரியம்? என்ன பார்க்க மாட்டேங்கிறல்ல, என்கிட்ட பேச மாட்டேங்கிறல்ல. நான் வேணாம் உனக்கு வேணாம்ல, நான் வேணாம், இந்த அவங்க வேணாம் உனக்கு, அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி அழுதுகிட்டே பேச, நம்ம ஜங்குக்கு நீங்கள் பாருட்டையா, நீ தேவையில்லாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்க, போய் ரெஸ்ட் எடு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போ, குடிச்சிருக்க, நீ இப்போ என்ன பண்ணாலும் தப்பாக தான், நான் என்ன பண்ணாலும் இப்போ நான் இப்போ என்ன பேசினாலும் ஒரு தப்பாக தான் தெரியும், போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஜங்குக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு வேற ஃபோன் பண்ணுறா. அவ்வளோதான், ஜங்குக்கு காண்டாவுது. ஃபஸ்ட்டு வெளியே போட அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கது சாத்திடுறான். அவ்வளோதான், நம்ம டயாங்கு ஜங்குக்கா 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 ஜங்குக் பன்னி பன்னி அப்படின்னு சொல்லிட்டு கது தட்டிட்டு அப்படியே மட்டையாயிடுறான். ஸோ அந்த ஃபோனை கூட அட்டன் பண்ணல. ஸோ நம்ம டயாங்க்கு அப்படியே நம்ம ஜங்குக்கு அவன் கத்தனை வரைக்கும் கேட்குறதுக்கப்புறம் சவுண்டே இல்லை. என்னடான்னு பார்த்தாக்கா கது திறந்தாக்கா புதன்னு சாஞ்சிட்டான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டயாங்க அப்படியே தூக்கின்னு வந்து அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கான் அந்த ஃபோனையே. பிகாஸ் அதில் மை பொண்டாட்டி அப்படின்ட்டுருக்கு. பார்க்க சொல்ல அவ்வளோ கோவம் நம்ம ஜங்குக்கு. அவன் அந்த கொலவரில் பார்த்துட்டு, ஏன்னா ரிங் ஆகிட்டே இருக்காது, பார்த்துட்டு கம்முன்னு அவங்க வந்து போயிடுறான். போகலான்னு போகும்போது ஸோ அப்படியே நம்ம டயாங் கையை பிடிக்க அவனுக்கு அப்படியே தட்டி விட்டு போயிடுறான் கம்முன்னு கடுப்புலையே. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நம்ம டயாங் பேசவே இல்லை. ஏன்னா அவன் ரூம் விட்டே வெளியே வரல. நம்ம ஜங்குக்கு அதுக்கு மேலே நான் ஒரு 1 வீக் வந்து ட்ரிப் போகிறேன், ஸோ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் கிளம்பியே போயிடுறான். நம்ம 1 வீக்காக நம்ம டயாங்கு நம்ம ஜங்குக்கை பார்க்காம அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். வெளியே கூட அதிகமாக வர்றதில்லை, யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. ஸோ மாதிரி ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் தான் உட்காந்துருக்கான். ஸோ நம்ம போன ஜங்குக்கு 1 வீக் ட்ரிப் முடிச்சுட்டு வரான். ஸோ வந்து பார்த்தாக்கா அந்த வீடியோ சைலண்டாக இருக்குது. ஏன்னா டயாங் இல்லையான்ற மாதிரி தான் வந்து பார்த்தா உடனே ஃபர்ஸ்ட் மீட் ஆண்டிக்கிட்ட, ஏன்னா ஆண்டி டயாங் இல்லையா, வெளியே போயிட்டானா? அது ஏன்பா கேட்குற, உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். எது உள்ளே இருக்கானா? டயாங் அப்படின்னு சொல்லவும், ஜங்குக்கு வந்துட்டியா அப்படின்ட்டு திப்புன்னு அந்த கதை திறந்த உடனே தான் அவனுக்கு ஞாபகம் வருது, சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. கோவத்தில் என்ன பண்ணுறான், மறுபடியும் கதவு சாத்தலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஜங்குக்கு காலை வச்சு மறைச்சிட்டு அப்படியே கதவு திறந்துட்டு, என்ன ஒரே சைலண்ட்டாக இருக்குது வீடு, என்னாச்சு, சாப்பிட்டியா, என்ன இப்படி இருக்க, என்ன டயம் சொல்லு, என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளமாக சொல்லு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாதிரி கண்ணு ஃபுல்லாக தண்ணியோடு பேச திரும்பி தான் அவன் அழுதுகிட்டே பேசுகிறான். அப்போ ஜங்குக்கு, என்னாச்சு, ஏன் வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு டயம், அங்கே பாட்டயம், ஒன்றும் இல்லை, ஏன் போனேன், எதுக்கு என்னை விட்டுட்டு போன ஜங்கு, தனியாக இருந்தேன் தெரியுமா, தனியாக தூங்கினேன், ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன், நீ தானடா என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நான் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நான் அவன் பக்கத்தில் வந்து படுத்தேன், சொல்லு ஜங்கு சொல்லு, நானும் அவன் பக்கத்தில் வந்து படுத்தேன், நீ தான் அவன் பக்கத்தில் வந்து படுத்த, சொல்லு ஜங்கு, நீ தான் அன்னைக்கு என் ஃபோரில் கிஸ் பண்ண, என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னேன், அதெல்லாம் போய் தானே சொல்லுடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக. அப்படியே நம்ம ஜங்குக்கு ஆன்ட்டு வாயை பொழுது பார்த்துட்ருக்கேன், என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி. அப்போ மொத்தத்தையும் கேட்டானா அப்படின்ட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இங்கே பாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதுவும் பிரம்ம ஓகேவா அப்படின்னு சொல்ல, பிரம்ம, ஆமாம் பிரம்ம தான், வெளியே போடா அப்படின்னு சொல்லவும், நான் வெளியே போடான்றா, என் வீடு இது, நான் ஏன் வெளியே போனோம், இது யாரும் போடா வெளியே போ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அப்போது நீ அன்னைக்கு முழிச்சது தான் இருந்த, சொன்னது கேட்டேன், அதான் என்னால் உன் ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை, அவாய்ட் பண்ண. ஆனால்
நீ என்னடா பண்ண? நானே வந்து உனக்கு கிஸ் பண்ணல. நீ என்னை விட்டு தள்ளி விட்ட, வெளியே துரத்துன. ரொம்ப மோசம், ரொம்ப மோசம் அப்படின்ட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்க நம்ம அவங்களுக்கு தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரி கேட்கலாம். அது மறுபடியும் மை பொண்டாட்டி நடி இது அவ்வளோதான். பார்த்தோன்னே காண்டாயிட்டான். இவளை அப்படின்ட்டு சென்னடி என்னடா கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி இருக்கே, கேட்டால் பிரேக்கப் பண்ணிக்கலான்ற. என்னடா பிரச்சனை உனக்கு? இங்கே பாரு, செட் ஆகாது. நான் ஆல்ரெடி ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன். ஸோ உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நம்பரை பிளாக் பண்ணி டெலிட்டே பண்ணிட்டான். அப்போது இங்கே அவங்களுக்கு பேண்டு பார்த்துருக்கான். என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு. அப்போது நம்ம அவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, எனக்கு நீ அன்றைக்கி சொன்னதெல்லாம் தெரியும். உங்ககிட்ட இந்த ஓடி ஒலையை தான் முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. நீ என்னைக்கு மெய்டு ஆண்டிக்கிட்ட காசு கொடுத்து இருந்தாலும் அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனியோ, அன்றைக்கி உடஞ்சிச்சிட அந்த மனசு. அன்றைக்கி ஒன்று தேட ஆரம்பிச்சிச்சு. ஏன்டா ஏன் அப்படி சொன்னேன்? ஏன் சொங்குக்கு அப்படி சொன்னேன்? சொல்லு ஏன் சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே ஸ்லாப் பண்ணிட்டே வரான். அப்போது ஒத்தா வலிக்குதுடா இந்த தயவங்க, வலிக்குது தயவங்க, எனக்கு வலிக்கிட்டு எனக்கு வலிக்குது. இங்கே பாரு, நான் சாப்பிடவே இல்லை 1 வீக்காக தெரியுமா? ஏதாவது ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவேன். காலையில் இல்லை மதியானம் இல்லை ராத்திரி, ஏதாவது ஒரு வேளை மட்டும். அதுவும் கம்பல் பண்ணி ஆண்டி சாப்பிட வைப்பாங்க. எல்லாம் உன்னாலதான் சொல்லாமல் போயிட்டல, விட்டுட்டு போயிட்டல, போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம தயாங் போக அப்படியே போயிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு சாரி ஆமாம், எனக்கு உன்னை அப்போத்துலேருந்து பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த பொண்டாட்டின்னு பார்க்கும்போது ஒத்தா எரிஞ்சு பாரு. அதுதான் சாரி இப்போ சொல்கிறேன், நீ தான் என் பொண்டாட்டி, புரியுதா? இது சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதடி, நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி, லவ் யூ டி அப்படின்னு சொல்ல. வாடா அப்படின்னு சொல்ல. சரி, நான் மன்னிச்சிட்டேன் ஒன்று. அப்படிங்களா? சரி, வெளியே போகலாமா? போகலாமே. ஐஸ்கிரீம் வாங்கி தட்டா? சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்க. ஸோ இப்படி தாண்டா இவங்க லைஃப் ரொம்ப ஜாலியாக போகுது. இது சும்மா ஒரு 1 ஷாட் மாதிரி தாண்டா. ஸோ ரொம்ப டீப்பாலாம் இது பண்ணலை. ஸோ அப்படி ஒரு வேளை உங்களுக்கு டே குக் பிடிச்சிருந்துச்சி, இந்த காம்போ பிடிச்சிருந்துச்சின்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூன் ஒரு நியூ எஃப்எஃப்ஏ பார்க்கலாம் டே குக்கு. ஸோ அதே மாதிரி ஜி குக்கு ஒரு நியூ எஃப்எஃப் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி நான் வீமென் குக் ஒரு எஃப்எஃப் போடலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்டா. ஸோ அதில் நம்ம டே குக் 2 பேருமே வந்து டாப்பாக இருப்பாங்க. ஸோ நம்ம சிம்மெனுக்கு வந்து பாட்டமாக இருப்பான். ஸோ நீங்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடலாம்டா. ஓகேவா? ஸோ போதுமா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.